Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 10 Example Sums பார்த்துட்ருக்கோம். Example 10.26 Find dy by dx if x is equal to at square, y is equal to 2at at t is not equal to 0. Solution la x is equal to at square, y is equal to 2 times of at. இப்போ இதை சால்வ் பண்ணோம் இல்லையா, dx by dt is equal to t தான் x differentiate பண்ணோம் in terms of t. அப்போ 2 ஃப்ரண்ட்ல வந்துருமா, 218 ஆகும். இந்த பக்கம் dy by dt, dy dt differentiate பண்ணுறோம். அப்போ வந்து 2a coefficient மட்டும் கிடைக்கும். இப்போ chain rule எப்படி, dy by dx is dy by dt divided by dx by dt. நான் ஃபர்ஸ்ட் சிம்பிள் எழுதி சைடில் எழுதினேன், பட் அது நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு இப்போ இப்படி எழுதிட்டேன். dy by dt divided by dx by dt which is equal to dy by dt ஓட வேல்யூ 2 into a divided by dx by dt ஓட வேல்யூ 2 times of at. 2a cancel, so dy by dx is equal to 1 by t. அடுத்த question பார்க்கலாம். Example 10.27 Find dy by dx if x is equal to a into t minus sin t, y is equal to a into 1 minus cos t. So dy by dx கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்பவும் போல நம்ம சால்வ் பண்ணலாம். சொல்யூஷன்ல given எழுதிக்கலாம். x is equal to a into t minus sin t, y a into 1 minus cos t. கரெக்டா? நெக்ஸ்ட் லைன்ல நான் dy by dx கண்டுபிடிக்கணும்னா dx by dt பண்ணணும். ஸோ இது ரெண்டு மெத்தடில் செய்யலாம். இன்சைட் மல்டிபிள் பண்ணிவிட்டு காமனாக வெளியே எடுக்கிறதும் செய்யலாம், இல்லை டேரெக்டாகவும் செய்யலாம். ஏ வந்து டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ் சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் டி, அடுத்து dy by dt. ஏன்றது கோஎஃபிஷியன்ட், டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, காஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன், இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் sin t. So next line la dx by dt எந்த சேஞ்சுமே இருக்காது, a into 1 minus cos theta இருக்கும். dy by dt மட்டும் a inside multiple பண்ணலாம். அப்போ a sin t ஆகுமா, a into 0 0 ஆயிரும். இப்போ next நம்ம term கண்டுபிடிக்கலாம். dy by dx is equal to dy by dt divided by dx by dt, a sin t divided by a 1 minus cos t. இது என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். sin t divided by 1 minus cos t. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 10.28 Find the derivative of x power x with respect to x log x. இது எப்படி இருக்குன்னா differentiation of y with respect to xன்ற மாதிரி. அப்போ மேலே வந்து x power x வரணும், கீழே வந்து log x வரணும். கரெக்டாக இப்படி தான் இந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். derivative of with respect to. ஸோ சொல்யூஷனில் இதை நம்ம ரெண்டு வேரியபிளாக எடுத்துக்கலாம். let u is equal to x power x, v is equal to x log x. தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு டிவைட் பண்ணாலே போதும். கரெக்டாக? இப்போ பவரில் வருது, பவரில் வரலனால நான் என்ன பண்ணுறேன்னா, பவரில் வர்றதுனால டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ். லாக் யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் முன்னாடி வரும், லாக் எக்ஸ்ன்னு மாறிடும். கரெக்டாக? இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது லாக் யூ வந்து 1 by u, அப்புறம் யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது du by dx, அடுத்து எக்ஸ் லாக் எக்ஸ், இது u மறுபடியும் இது v, uv மெத்தட். அப்போ u v dash, v dashனா log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by x plus v u dashன்றது 1. ஸோ du by dx தான் எனக்கு வேணும். அப்போ u வந்து ரெசிப்ரோக்கல் ஆக்கி இந்த சைடு வரும், எக்ஸு எக்ஸு கேன்சல் ஆன 1 ப்ளஸ் log x. இது வந்து du by dx. அடுத்தது v டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், எக்ஸு log x. இப்போ dv by dx, x log x ஆல்ரெடி uv நம்ம இங்கே செஞ்சிட்டோம். x log xக்கு அதே வேல்யூ தான் வரும். ஸோ x into log xனா 1 by x plus log x, x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1
x cancel பண்ணிடலாம். dv by dx is equal to 1 plus log x. கிளியரா? இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? du by dv. ஏன்னா x power x தான், அது வேணா எழுதிக்கலாமா? du by dv ல first find the derivative of என்ன சொன்னாங்க? x power x with respect to என்ன சொன்னாங்க? x log x. இப்போ கன்ஃபியூஸ் ஆகாது, சரிங்களா? which is equal to du by dx மேல் எழுதணும். du by dx ஓட வேல்யூ இங்க u ஓட இடத்துல நம்ம என்ன எழுதிக்கலாம்? x power x ன்னு எழுதிக்கலாம். क्वेश्चनல தான கொடுத்திருக்காங்க. என்னன்னா இங்கே கூட நீங்க எழுதிக்கலாம். u க்கு பதிலா x power x 1 plus log x divided by 1 plus log x. 1 plus log x 1 plus log x cancel ஆயிட்டா du by dv is equal to x power x ன்னு முடிச்சு. Understand of the sum எல்லாருக்கும்? அடுத்த question பார்க்கலாம். Next question, example 10.29. Find the derivative of tan inverse of 1 plus x square with respect to x square plus x plus 1. கிளியரா? இப்போ இதே தான் நம்ம லாஸ்ட் பண்ணது. இது யூன்னு எடுத்துக்கலாம், இது வின்னு கன்சிடர் பண்ணலாம். பட் புக்கில் எக்ஸாம்பிள் சம்மில் எப்படி எடுத்திருக்காங்கன்னா f of x g of x நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம். சரியா? ஸோ புக்கையே ஃபாலோ பண்ணலாம். tan inverse of 1 plus x square, அடுத்து g of x என்ன எடுத்துருக்கலாம்? x square plus x plus 1. இப்போ என்ன கேட்குறாங்க? find the derivative dive தப்பா எழுதிட்டேன், சாரி. find the derivative of tan inverse இல்லையா? ஸோ இதுதான் மேலே வரணும். ஸோ f dash of x என்ன நான் கண்டுபிடிக்கணும். f of x இருந்து f dash of x. tan inverse of x, tan inverse of x என்னது? 1 plus x square. அப்போ 1 plus x square whole square. இது ஃபுல்லாகவே x தானே. இப்போ மறுபடியும் இந்த இன்சைட் இருக்க ஃபங்க்ஷனை டிரைவ் பண்ணுமா? அப்போ x ஸ்கொயரை டிரைவ் பண்ணால் எனக்கு 2xன்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் எப்படி இருக்கும்? 2x divided by 1 plus இது a plus b whole square. a square plus 2ab plus b square. அப்போ x ஸ்கொயரு வெளியே ஒரு ஸ்கொயர் 4ன்னு மாறிடும். கிளியரா? நெக்ஸ்ட் லைனில் f dash of x is equal to 2x divided by 1 plus 1 2 plus 2x square plus x power 4. இது லாஸ்ட்டில் நம்ம எழுதும் போது பவர் முன்னாடி வச்சு எழுதிக்கலாம். இப்போ நான் இதை பார்த்து அப்படியே எழுதிட்டேன். 1 plus 1 2 2x square 4x x power 4. கிளியரா? இப்போ g dash of x இது ஈஸி தான். x ஸ்கொயர்னா 2x plus வெறும் xனா 1. கிளியரா? இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? f dash of x by g dash of x. கரெக்டா? டெரிவேட்டிவ் ஆஃப் with respect to. கிளியர்? இப்போ மேலே என்ன எழுதணும்? 2x divided by x power 4 முதல்ல எழுதலாம். plus 2x square plus 2 divided by 2x plus 1. இப்போ நெக்ஸ்ட் லைனில் இது ரெண்டுமே டினாமினேட்டரில் வந்துடுமா? 2x divided by 2x plus 1 x power 4 plus 2x square plus 2. இதுதான் d of f by அதாவது differentiation of f with respect to g. கிளியரா? அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும்? ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.